பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இட்லி உப்புமாவுக்கு நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையானதெல்லாம் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வதங்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம தண்ணி ஊற்றி கிரேவி பதத்துக்கு இதை நம்ம வேக வைக்கலாம். சரிங்களா? அப்போ தான் அந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாம் நல்லா வேகும், இல்லைன்னா நச்சு நச்சுன்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இது நல்லா இப்போது வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வாட்டர் கொஞ்சம் தான், இது 1/2 டம்ளர் தண்ணி தான், அதுக்கு மேலே கிடையாது. அது எதுக்காகனா இந்த கிரேவி வந்து நல்லா, கிரேவின்னு சொல்ல முடியாது, அந்த இட்லி உப்புமா செய்கிறோம் இல்லையா, அந்த மசாலா இது நல்லா வெந்து இந்த தண்ணி வந்து சுருண்டு நல்ல திக்கு கன்சிஸ்டன்சியாக வரணும். ஸோ அதுக்காக நம்ம இதை கொஞ்சம் வந்து இதை வச்சுருக்கலாம். ஓப்பன்லேயே இது கொதிச்சா ஓகே தான், நம்ம இது இல்லை மூடணுன்ற அவசியம் இல்லை, ஓப்பன்லேயே இருக்கட்டும். சரிங்களா? இந்த ஸ்டேஜில் உப்பு மட்டும் சரி பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உப்பு ஆட் பண்ண போகிறேன், செக் பண்ண போகிறேன். ஓகே, உப்பு கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். சரிங்களா? இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ வந்து இந்த இட்லியை நம்ம நல்லா உதுத்துக்கலாம். ரொம்ப உதுக்கணுன்ற அவசியமும் இல்லை. நல்லா இந்த மாதிரி உதுத்துருங்க. சரியா? அதுக்குள்ளே மசாலா ரெடி ஆகிடும். ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இட்லி மசாலாவுக்கு தேவையான இந்த மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் உதுத்து வச்சுருக்க இட்லியை ஆட் பண்ணுறேன். நல்லா இந்த இட்லி மேலே இந்த மசாலா படுற மாதிரி நல்லா இதை கலந்து விடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இட்லி மசாலா எவ்வளோ சூப்பராக தயாராகிடுச்சு. அவ்வளோதான். இதை வந்து நம்ம இந்த இட்லி சூடாகிற வரைக்கும் இதை வச்சுட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். இதுக்கு சைட் டிஷ்ஷே எதுவும் தேவை கிடையாதுங்க. அதுதான் இதில் பெரிய இது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள்